இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. எந்த கேள்வினாலும் அவர்கிட்ட நீங்க கேட்கலாம். நான் சினிமாவை பெரிய ஊடகமாக தான் பார்க்குறேன், வலிமையான ஊடகமாக, பெரிய ஊடகமாக பார்க்குறேன். அதனால தான் என் மனசில் பட்ட பல காலமாக என்னை துரத்தின ஒரு விஷயத்தை படமாக்கியிருக்கேன். அது எந்த இடத்துலையும் பிரச்சாரமாகவோ பரப்புரையாகவோ இல்லாத மாதிரி ஒரு கதையாக அதை உருவகம் பண்ணி அதில் சசிகுமார் மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜனரஞ்சக படைப்பாக தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதே நேரம் ஒரு கொண்டாட்டமான கலகலப்பான வாழ்வியல் படமாக இருந்தால் கூட இது உணர்த்துகிற வழி ரொம்ப பெரிய வழியாக இருக்கும். இதில் நான் பல பேருடைய வாழ்க்கையை ஒரு கேரக்டரில் கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்கள் அத்தனை பேரும் உணர்ந்து, நான் எந்த இடத்துல கைத்தட்டுவீங்கன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல நீங்கள் கைத்தட்டினீங்க, எந்த இடத்துல நீங்கள் கண் கழுவிங்கன்னு நினச்சினோ அந்த இடத்துல கண் கலங்குனீங்க. அதுதான் ஒரு படைப்பாளர் தன்னுடைய படைப்பை சரியாக எடுத்திருக்காங்கிறதுக்கான சாட்சி. இதுக்கு மிகப்பெரிய உதவியாக தன்னையே ஒப்படைச்ச சசிகுமார் சாருக்கு நான் எந்த வார்த்தையில் நன்றி சொன்னாலும் ஈடாகாது. ஏன்னா அவர் இந்த படத்துக்காக ஒரு நடிகனாக மட்டும் இல்லை, ஒரு எங்கள் குழுவை சேர்ந்த ஒருத்தராகவே அவர் மாறி அவ்வளோ கஷ்டப்பட்டார், அவ்வளோ அர்ப்பணிப்பாக நடந்துக்கிட்டார். எந்த வார்த்தையில் நன்றி சொன்னாலும் ஈடாகாது. முக்கிய பாத்திரமாக நடித்த சுருதி பெரியசாமி, பாலாஜி சக்திவேல் சார் உள்ளிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்டாலின் உள்ளிட்டவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை இந்த அளவுக்கு மாற்றினது ஜிப்ரான் சாரோட மியூசிக் தான். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், நான் எடுத்த படத்தை எனக்கே அவ்வளோ வியப்பாக காட்டினவர். இப்படிப்பட்ட ஒரு கூட்டு உழைப்பில், குறிப்பாக என்னுடைய இணை இயக்குனர் குரு உள்ளிட்டவங்க, ஒளிப்பதிவாளர் சரண் உள்ளிட்டவங்களோட கூட்டு முயற்சியில் இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உணர்த்துகிற வழியை, இது உணர்த்துகிற பிரச்சனையை நீங்கள் எல்லாரும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. ரொம்ப நன்றி. அப்படிலாம் இல்லை, பின்னால் உள்ள தேதியை பார்த்தீங்கன்னா கூட தெரியும். 24வது வருஷம் காமிச்சிருப்பேன். அப்போ இந்த வருஷம் ஒரு பிடிஓ ஆஃபீஸை காட்டணும்னா இந்த வருஷத்தில் யார் முதலமைச்சராக இருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோ தான் காட்ட முடியும். இந்த வருஷத்தில் வேறு யார் இருந்தாலும் அவங்களுடைய ஃபோட்டோ தான் வந்திருக்கும். அதனால் ஸ்டாலின் சார் ஃபோட்டோவை காட்டினதுக்கு உள்ளர்த்தம்னு ஒன்று கிடையாது. இப்போவும் நடக்குதுங்கிறது தான் நான் கடைசியில் பல பிரசிடென்ட்கள் பேசுகிறத நான் காமிச்சிருக்கேன். என்னங்க, எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. இந்த ஆட்சி இல்லை, எல்லா ஆட்சியிலையும் காலகாலமாக நடந்துக்கிட்டே இருக்குங்கிற ஆதங்கத்தில் தான் அந்த படமே பண்ண முடிவெடுத்தோம். அதாவது பர்டிகுலராக இந்த ஆட்சி அந்த ஆட்சியை சுட்டி காட்ட வரும்ல, எந்த ஆட்சி வந்தாலும் எந்த மாற்றமும் வரல, எல்லா ஆட்சியிலையும் இந்த அவலம் தொடருங்கிறது தாங்க முடியாத வேதனையாக இருந்துச்சு. அப்படி அதாவது மாற்றுங்கிறது இல்லை, மாற்றுங்கிறது எந்த பக்கம் வந்தாலும் அதை நம்ம நம்பலாம். ஏன்னா அவங்க இன்னும் ஆட்சி கட்டில் உட்காரல, அவங்க எப்பேற்பட்ட ஆட்சியை பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் அவங்க பொதுக்கூட்டங்களில் பேசுறது நம்ம ஒரு நம்பகமாக நினைக்கலாம். ஆனால் நான் அவரை பர்டிகுலராக நான் கூப்பிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் பல பேருக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன். அதில் அவருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லைங்க, இல்லை திமுகவுக்கு எதிராக இதில் இல்லை எதுவும் சீன் இல்லைங்கிறீங்களா? இல்லை அதிமுகவுக்கு எதிராக சீன் இருக்குங்கிறீங்க. நான் கேட்குற கேள்வினா திமுகவுக்கு எதிராக இதில் காட்சி இருக்கா இல்லையா? நாசுக்கா இல்லைங்க, பொலேர்னு சொல்லியிருக்கேங்க. திமுகவுக்கு எதிராக நான் பொலேர்னு சொல்லியிருக்கேன். ஒரு கட்சியும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானையும் நான் கிண்டல் அடிக்க தான் செஞ்சுருக்கேன். அதனால பொத்தாம்பதுவான இதாக நான் பண்ணலை. அதாவது இப்போ விஜய் சார் சம்மந்தப்பட்ட வசனம் ஒன்று வருது படத்தில் அப்படின்னா, இப்பேற்பட்ட அவலங்கள் நடக்கிறப்ப ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஆன்லைன் சீட்டாட்டத்தில் இருக்கான். இன்னொரு பையன் என்ன கேட்குறான்னா, விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணுவாருன்னு தொடையை தட்டி செல்ஃபோனை ரசித்து கேட்டுட்டு இருக்கான். அப்படிங்கிற விஷயங்களை தான் நான் உணர்த்துறேன். இதில் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக ஒரு சர்ச்சையை உருவாக்கணும், இவங்களை காயப்படுத்தணும், அவங்கள அவமானப்படுத்தணுங்கிற நோக்கம் சத்தியமாக எனக்கு கிடையாது. ஆனால் நம்மளை சுற்றி நடக்கிற அரசியல் இருக்குல்ல, அப்பேற்பட்ட அரசியல் நடக்கிறப்ப நம்மளுடைய சிந்தனையை எந்த பக்கம் போக விட்டுட்டு இருக்கோம் இருக்குல்ல, அதை சுட்டி காட்ட தான் எடுத்தேன். மற்றபடி அதிமுக மேலே எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவின் உயிர் தோழி சின்னம்மா அவர்கள் எனக்கு நல்ல நண்பர். பல இடங்களில் அவங்களும் தான் அதில் கொஞ்சம் அந்த அரசியலையும் நான் சொல்லியிருக்கேன். அதனால சொல்கிறேன், பாரபட்சம் பார்க்கல. பர்டிகுலராக அவங்களை தாக்கணும் அப்படிங்கிறது உள்நோக்கம் கண்டிப்பாக கிடையாது. இல்லை, நான் அவருக்கு ஒத்துக்கல தான் ஃபர்ஸ்ட்னா இதுக்கு இல்லை. அவர் அழுக்கான ட்ரெஸ் போடவே ஒத்துக்கல. நான் தான் பிரசிடென்ட் ஆகிட்டேன்ல,
பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னால வரைக்கும் ஓகே, பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு எதுக்கு அழுகு சட்டை கொடுக்குற அப்படின்னு தான் கேட்டாரு. அப்பதான் பல பிரசிடென்ட்களை நான் அவர் காமிச்சேன். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த பிரசிடென்ட்லாம் பாருங்க சார், அந்த நிக்கிறார் பாருங்க அந்த கார்னர்ல, பரவாயில்ல நானும் உங்களுக்கு அழுகு சட்டை கொடுத்துருக்கேன், இந்த மக்கள் அவருக்கு வந்து சட்டையே கொடுக்கல, சட்டையே போடாம ஒரு பிரசிடென்ட் நின்றுட்டு இருந்தார், ஒரு தலித் பிரசிடென்ட். அதை நான் காமிச்ச ஸ்பாட்ல சாருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அடைஞ்ச துயரங்களையும் ஒவ்வொரு பிரசிடென்ட்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் இந்த மாதிரி ஆதிக்க வெறியில உள்ளவங்க என்னெல்லாம் செய்யறாங்கிறதையும் ஷூட்டிங் முடிய அவர் சொல்லிட்டே இருப்பேன். அவர் மனசுக்குள்ள நான் கடத்தினா தான் அவருடைய உடல் வெளிப்பாடை நான் கொண்டு வர முடியும். அப்படி இருக்கிறப்போ அந்த நிர்வாண காட்சிக்கு அவர் ஒத்துக்கிட்டார். நிர்வாண காட்சிக்கு ஒத்துக்கிட்டா நீங்க சொல்றீங்க ஒரு கழிவறையில பிடிச்சு தள்ளுவாங்க, அது உண்மையான கழிவறை, பொதுமக்கள் பயன்படுத்துற கழிவறை. அந்த கழிவறையில பிடிச்சு தரப்ப செட்டு போட்டதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மக்கள் இந்த பிரச்சனை அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு அதே பாத்ரூம்ல என்னை பிடிச்சு தள்ளட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அர்ப்பணிப்பா மாறி இருந்தார். எங்க மட்டம் தட்டி இருக்கேன், எந்த இடத்துல மட்டம் தட்டி இருக்கேன்? தூக்கி பிடிக்கிறேன், எங்க தூக்கி பிடிக்கிறேன்? ஒரு சமூகத்தை தூக்கி பிடிக்கிறேங்கிறீங்களா? எங்க தூக்கி பிடிக்கிறேன்னா எந்த சமுதாயத்தையும் தூக்கியும் பிடிக்கல இறக்கியும் பிடிக்கலனா என்ன சார்? ஆமா, எங்க நடக்குதா? நடக்கிற பிரசிடென்ட்ல தான் வரிசையா அடிக்கிருக்கேன். அவங்க எல்லாம் இன்னைக்கு கரண்ட் பிரசிடென்ட்ங்க, இன்னைக்கு சிட்டிங் பிரசிடென்ட். அவங்க அந்த ஊரு பேரு மாவட்டம் வரைக்கும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இல்ல, நான் காமிச்சது 6 பிரசிடென்ட், 150 பிரசிடென்ட்ல காட்ட நான் ரெடியா இருக்கேன். அதனாலதான் உங்கள்ட்ட முகப்பிலே போட்டேன். இப்ப ஏற்பட்ட அவலம் இந்த காலத்துல நடக்குதான் நீங்க கேட்டீங்கன்னா உங்களை கையை பிடிச்சு அடிச்சு போய் காட்ட தயார்னு போட்டது சும்மா வார்த்தைக்கான போர்டு கிடையாது. என்னங்க சரி, அந்த வரிசையில என்னை தயவு பண்ணி கட்டமைக்காதீங்க நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா நோக்கம் கிடையாது, நிச்சயமா கிடையாதுண்ணே. அப்படி ஒரு உள்ளர்த்தம் நீங்க கற்பிச்சீங்கன்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. என்ன அவலம் இல்ல அப்படி சொல்லணும்னா நிறைய பிரச்சனையை சொல்லலாங்க. நான் அதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயத்த இதே ஒரு 2 பண்ணு ஆனா அதிகாரத்துல இருக்கக்கூடிய இல்ல நான் என்ன சொன்னா, ஒரு இடஒதுக்கீடுங்கிறது எதுக்குங்க? இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து ஒரு சமுதாயத்தை விடுவிக்கணும், மேல கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஆனா அப்படி கொடுத்தா கூட அந்த இடஒதுக்கீடு கூட இங்க போலியாக்கப்பட்டிருக்கு. அதிகாரத்துக்கு வந்தும் நம்ம மிதிக்கப்படுறோம் அப்படிங்கிறதுனா அது அந்த இடஒதுக்கீடு அரசியலையே கேவலப்படுத்துற மாதிரி, பேருக்காக இயங்குற மாதிரி, அதை சுட்டி காட்டுறது. மற்றபடி ஜாதி அரசியலை கொண்டு வரவே கிடையாதுங்க. ஒரு இடஒதுக்கீடுங்கிறது ஒரு பஞ்சாயத்து சட்டத்துல எப்பேற்பட்ட முக்கியமான ஒரு விஷயம், ஒருத்தனை கைதூக்கி ஒரு விஷயம். ஆனா அது பேரளவுக்கு மட்டும் இருக்கு. இத்தனை வருஷ காலத்துல அது எந்த முன்னேற்றத்தையும் கொடுக்கல அப்படின்னா அது நிச்சயமா இவ்வளவு பெரிய பரப்புரையா சொல்ல வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். என்னங்க முதல்ல இல்ல ஆட்சிக்கு வந்தவங்க, ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க அதுக்கான மாற்றத்தை செய்யணும். இப்ப நான் சொல்றது என்னன்னா, மொத்த தமிழ்நாட்டுல தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் அதிகபட்சம் எவ்வளவு பேர் இருக்க போறாங்க? ஒரு 200 பேர் இருப்பாங்களா? ஒரு மாவட்டத்துக்கு 15-20 பேர் இருப்பாங்களா? அந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு உத்தரவு போடுங்க, தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்ட்ட மாசம் 2 தடவை பேசுங்கன்னு உத்தரவு போடுங்க. ஒரு நொடியில ஒரு உத்தரவுல மாறப்போற விஷயத்தை ஏன் இவ்வளவு நாள் அதே மாதிரி வச்சிருக்கீங்க? இந்த ஆட்சி இல்லைங்க, எந்த ஆட்சியுமே நான் கேட்கிற கேள்வி அதான். அப்போ ஒரு கையெழுத்துல ஒரு பேச்சுல ஒரு உத்தரவுல நீங்க வந்து இந்த தலைகீழ் மாற்றத்தை உருவாக்க முடியும், ஆனா பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்? அதை வந்து நான் வந்து படத்துல அவசியமா கேட்கல, நீங்க கேட்கறதுனால நான் பதில் சொல்றேன். இல்லங்க, போலீஸ் நோக்கி போறப்ப அதுலதான் கடைசியா ஒரு அம்மா பேசுவாங்க, போலீஸ் எல்லாம் பேருக்கு தான்ப்பா இருக்கு, எங்க குற்றச்சாட்டு எதுவுமே எடுபட மாட்டேங்குது அப்படின்னு. நீங்க கிராமப்புற பகுதியில் தயவு பண்ணி போங்க. இன்னைக்கு நகர பகுதியில 1000 ரோந்து வர்ற போலீஸ் கிராம பகுதியில எங்கிட்ட எட்டி பாக்குறா? எட்டி பாக்குறதே கிடையாது. ஒரு வீடியோ கேட்கிறாரு, நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னா அவர் பண்ணல. அப்ப பண்ணினாலுமே நடவடிக்கை எடுக்காதப்போ, பண்ணாதப்ப எந்த போலீஸ் தேடி வரும்? இன்னொன்னு, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீங்க அந்த ஊர்ல இருந்துட முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நீங்க இருந்துட முடியுமாங்கிறது இருக்கு. இன்னொன்னு, அதனாலதான் சொல்றேன், தோப்புக்குடிகளோட வாழ்க்கை, பிற நிலத்தை சார்ந்து வாழ்ற வாழ்க்கைங்கிறது நம்ம மனசுல பட்டதெல்லாம் செய்ய முடியாது. இப்ப நான் துணிஞ்சு வெளில போனோன்னா எங்க அப்பா என்னை கையை பிடிச்சி இழுத்துருவாரு, வீட்டுல உட்காருன்னு சொல்லிடுவாரு. அதனாலதான் அது பட்ட காட்சியில நான் வைக்கல. தனபாலுக்கு கொடுமை இல்ல அதுதான் தனபால் சாருக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல, தனபால் சாருக்கு அந்த மாதிரிலாம் கொடுமை நடந்ததுனால தான் அவர் சபாநாயகர் ஆக்கப்பட்டாரு.
அவருக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கணும், ஒரு முதலமைச்சரே அவங்கள பார்த்தாலும் கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தனபால் சாரை வந்து சபாநாயகரை ஆக்குனாங்க.